இப்போ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா தரமாக இருக்குது. நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. எல்லாரும் சாயிராக சாப்பிட்றோம். ஒரு மந்த்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வெளியில் சாப்பிடணும்னா ஒரு டிஃபன் சாப்பிடணும்னா இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 50 ரூபா 60 ரூபா ஆகிடும். இங்கே வந்தோன்னா எனக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபாயே முடிஞ்சிடுது. திருப்தியாக சாப்பிட்றேன். காசு இல்லாத நேரத்துலாம் மாச கடைசியான காசு இருக்காது. அப்போ வந்து அம்மாவோட சாப்பிட நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வந்து வராங்க, நம்மளுக்கு ஒரு ரூபாய் இட்லி வேணும், திருப்தியா ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு 10 இட்லி சாப்பிட்டு போறாங்க. அதுவே சாப்பிட்டதுல ஒரே ஹோட்டல்ல போனா 200 ரூபாய் 100 ரூபாய் அப்படி ஆகும். அதனால இது எவ்வளவு பெஸ்டா இருக்கு அவங்களுக்கு. 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த அம்மா உணத்துல வந்து நாங்க வேலை செஞ்சு. ஆனா ஒரு சேவையாவும் செஞ்சுக்கிட்டு இந்த விடவும் மனசு இல்லாம, ஆனா எங்க குடும்பமும் இதுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இந்த சம்பளத்தை வச்சு எங்களால எதுவுமே பண்ண முடியாம, நீங்களும் எங்க குடும்பத்துக்கும் நீங்க ஒரு உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னா, எங்களுக்கு சம்பளம் உயர்த்தி இஎஸ்சி பிஎஃப் இல்ல பர்மனெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் அதுவும் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கன்னா, நீங்க ஒரு கடவுளை தான் இன்னைக்கு நினைச்சு நாங்க உண்மையாலுமே வந்திருக்கேன். அந்த ஒரு ரூபத்துல வந்திருக்குன்னு தான் இன்னைக்கு நினைக்கிறேன்னா, இது நான் கோரிக்கை தான் கேட்கறேன். நான் எத்தனை பெண்கள் வேலை செய்யறோமோ அத்தனை பேரோட சார்பா நான் கேட்கறேன்னா, அண்ணா உங்களுக்கு கையெழுத்து இது பண்ணி கேட்கறேன்னா கும்பிட்டு எங்களுக்கு இது ஒரு உதவியா செய்யணும். வரணும் தானே அவரு நாங்க வெறிதனமா அண்ணாவை நாங்க கூப்பிட்டுருக்கோம். அண்ணா உண்மையாவே ஒரு எங்களுக்கு இப்ப கூட நாங்க கண்ண மூடி பார்த்தா ஒரு கடவுள் வந்திருக்கு அப்படிதான் நினைக்கிறோம். நீங்க கொஞ்சம் ஒரு சட்னியோ இல்ல வெள்ளை சாதமோ ஏதோ என்ன மாற்றம் கொடுக்குறீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ இன்னும் கூட நாங்க உழைக்கிறதுக்கு ரெடி. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. அம்மா, நீங்க இந்த அம்மா உணவகத்துல எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு எதனா குறைகள் நிறைகள் எதனா இருக்கா? நிறைய குறைகள் தான் இருக்கு எங்களுக்கு. எப்படின்னா நாங்க 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த அம்மா உணவகத்துல வந்து நாங்க வேலை செஞ்சு. ஆனா ஒரு சேவையாவும் செஞ்சுக்கிட்டு இந்த விடவும் மனசு இல்லாம, ஆனா எங்க குடும்பமும் இதுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இந்த சம்பளத்தை வச்சு எங்களால எதுவுமே பண்ண முடியாம, ஆனா நாங்க இதுலயும் நாங்க மீண்டு வந்து இன்னைக்கு இந்த சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நாங்களும் மீண்டு வந்துட்டோம். ஆனா யாருக்கிட்டையும் நாங்க சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு யாரும் சம்பளம் உயர்த்தியும் தரல. எங்களோட கோரிக்கை யாரும் எங்களுக்கு கேட்டு இது பண்ணது கிடையாது. அவங்களோட இதுதான் நடத்துவாங்கன்ட்டு அந்த அம்மாவை செயல்படுத்தணும் மட்டும் தான் பார்த்தாங்க. ஆனா எங்களோட கோரிக்கை யாருமே எங்களுக்கு கேட்டது கிடையாது. குறையெல்லாம் கேட்டது இல்லை. இன்னைக்கு அண்ணா கிட்ட நாங்க ஒரு குறையா வச்சு நாங்க இது ஒரு கோரிக்கை நாங்க கேட்கிறோம். ஆனா அம்மா உனக்கு செயல்படுத்தணும்னு மட்டும் தான் பார்த்தாங்க. எங்களோட கஷ்டத்தை யாரும் கேட்கல. ஆனா இதுவும் நாங்க சொன்னா எங்களோட வாழத்தோற எங்களுக்கு ஏதோ ஆயிடுமோன்றதுக்காக நாங்க இப்படியே நாங்க காலத்தை நாங்க கழிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும். இன்னைக்கு கடவுளா வந்த மாதிரி அண்ணா நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க அண்ணா. எங்களுக்கு நான் மட்டும் இல்ல எவ்வளோ எல்லாம் இதை நம்பி எவ்வளோ குடும்பம் இதுல வாழ்ந்துட்டு இருக்குங்கன்னா, அதே மாதிரி வெளி வரவங்களுக்கும் நிறைய பசி தீக்கிறதுக்கு ஒரு இடம் தான் இது. அந்த ஒரு கோயிலுக்கு போகாம நாங்க இங்க இருந்து ஒரு சேவையா தான் இதை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்களும் எங்க குடும்பத்துக்கும் நீங்க ஒரு உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னா, எங்களுக்கு சம்பளம் உயர்த்தி இஎஸ்சி பிஎஃப் இல்ல பர்மனெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் அதுவும் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கன்னா, மெயினா எங்களுக்கு ஒரு கடவுளை தான் இன்னைக்கு நினைச்சு நாங்க உண்மையாலுமே வந்திருக்கேன். அந்த ஒரு ரூபத்துல வந்திருக்குன்னு தான் இன்னைக்கு நினைக்கிறேன்னா, இது நாங்க கோரிக்கை தான் கேட்கறேன். நான் எத்தனை பெண்கள் வேலை செய்யறோமோ அத்தனை பேரோட சார்பா நான் கேட்கறேன்னா, உண்மையாலுமே நான் இன்னைக்கு வேலையில இருக்கணும் இல்ல நாளைக்கு இல்லையோ, ஆனா மத்தவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்னா, நான் வெளியே போனா கூட மத்தவங்களுக்கு யூஸ் ஆகி பரவாயில்ல அண்ணா வந்து செஞ்சாருன்னு இருக்கட்டும்னா அவங்க சார்பில் நாங்க சொல்றோங்கண்ணா. நெருப்புல ரொம்ப வெந்துட்டாங்கண்ணா பொம்பளைங்க. ஜென்ஸ் செய்யற வேலைண்ணா இது, லேடிஸ்ன்னு தானே செய்யறோம் நாங்க. ஆனா நாங்க இது ஒரு சேவை செய்யறோம்னா, எங்களுக்கு ஒரு தீபாவளியா பொங்கலா நாங்க மறந்துட்டோம்னா, அந்த பண்டிகைன்றதே நாங்க மறந்துட்டோம்னா, இதுதான் உலகம் அப்படின்றதே நாங்க அந்த அம்மாவனத்தையே கழிச்சிட்டோம்னா. எங்களுக்கு அம்மா இருந்திருந்தா கண்டிப்பா எங்களுக்கு செஞ்சிருப்பாங்கண்ணா. அந்த அம்மா இல்ல, எங்களை யாரும் என்னன்னு கூட கேட்கலங்கண்ணா. அண்ணா உங்களுக்கு கையெழுத்து இது பண்ணி கேட்கறேன்னா கும்பிட்டு எங்களுக்கு இது ஒரு உதவியா செய்யுங்க. போனாச்சு நீங்க கோரிக்கை வச்சீங்களா? யாரும் வந்து எங்களை என்னன்னு கேட்கல. எங்களுக்கு யாரும் எதுவும் கேட்கல. கேட்காம அந்த 25 ரூபாய் எங்களுக்கு உயர்த்தி கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. அதே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த 25 ரூபாய் இருந்தா கூட இன்னைக்கு நாங்க உண்மையாலுமே எங்க வீடு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனா அந்த 25 ரூபாய் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா நாங்க அந்த உயர்த்தி சம்பளத்தை நாங்க பாக்கல. அப்போ அந்த 25 ரூபாய் எங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. நம்ம கேட்காம செஞ்சாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு விக்கிற விலைவாசிக்கு இந்த சம்பளம் எதுவுமே பண்ண முடியாது. யாராச்சும் கொஞ்சம் வேலைக்கு வாமான்னு கூப்பிட்டா கூட, நான் 2 ஹவர் ஒரு வீட்டு வேலைக்கு போனோம்னா கூட நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சிடுறேன். இந்த வேலைக்கு 8 மணி நேரத்துக்கு நாங்க 325 ரூபாய்க்கு ஐயோ எப்படி ஏந்து வரீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு எங்களை கேள்வி கேட்கறாங்க. இப்போ முதலமைச்சர்கிட்ட இதுதான் எங்களோட மெயினான கோரிக்கை. அதே மாதிரி இன்னும் கூட நீங்க ஊதிய உயர்வு வரவங்களுக்கு இதே சாம்பார் இதே இது போயிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் ஒரு சட்னியோ இல்ல வெள்ளை சாதமோ என்ன மாற்றம் கொடுக்குறீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ இன்னும் கூட நாங்க உழைக்கிறதுக்கு ரெடி. நீங்க என்ன அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றமோ இன்னும் கூட கொஞ்சம் காசு கூட கூடுதலா கூட வைக்கலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. எவ்வளவு எல்லாமே ஏறும் போது இந்த 1 ரூபாய் இட்லி நம்ம 2 ரூபாய் போட்டா கூட இன்னும் எதனா கொஞ்சம் சட்னியோ வேற என்ன வெரைட்டிஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தா இன்னும் நல்லா சேல்ஸ் ஆகும். அவங்களும் இன்னும் மனசு திருப்தியா சாப்பிட்டு போவாங்க. சாப்பாட்டுக்கு ஒரு ஊறுகாயோ தொட்டுக்கோ எதுவுமே கிடையாது.
கிடையாது. இதுதான். இப்போ அதே போல என்ன சொல்றது, கஸ்டமருடைய அவங்களையும் திருப்தி பண்ணா முதலமைச்சர் என்ன சொன்னாலும் நீங்க செய்ய ரெடியா இருக்கீங்க. நாங்க ரெடி வரணும் தானே அவரு. நாங்க வெறிதனமா அண்ணாவை நாங்க கூப்பிட்டு இருக்கோம். அண்ணா உண்மையாவே ஒரு எங்களுக்கு இப்ப கூட நாங்க கண்ண மூடி பார்த்தா ஒரு கடல் வந்திருக்கு அப்படிதான் நினைக்கிறோம். இது எதிர்கட்சிக்காரங்க என்ன பார்த்துட்டு கூட இன்னும் இந்த பொண்ணு, நான் எந்த கட்சி பக்கமே நிக்கல, இப்பயே நான் கட்சின்னு நான் சொல்லல, நல்லது செய்யறாரு, எங்களுக்கு மாற்றம் வரணும், நல்லது செய்யணும் அண்ணா அப்படின்னு நாங்க நின்னோம். அது வந்திருக்கு. அப்போ எங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு நாங்க நம்பிக்கை, நாங்களே இப்ப வரைக்கும் நம்பிக்கை தான் இருக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு செய்வாரு. அதே மாதிரி யாருக்கும் எதுவும் செய்யல. எங்களோட அம்மா உனக்கு மட்டும் எப்பயுமே பேசவே இல்லையே, யாருமே எலெக்ஷன்ல கூட பேசவே நினைச்சோம். எடுத்த உடனே பாரு அம்மா உனக்குன்னு வந்துச்சு பாரு நியூஸ்ல. அதோட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்ப நீங்க வர மக்களும் அவங்களுக்கும் நல்லா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க சிரிச்சுட்டு போட்டாதான் நாங்க நல்லா இருக்கும். அவங்க சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்குமா இன்னைக்கு டேஸ்டா இருக்குமான் போது அதோ எங்க வீட்டுல நாங்க கவனிக்கிறதே இல்லை. இங்கதான் அவங்க முகத்தை பார்த்துக்கிறோம். சந்தோஷமா போறாங்களா இன்னைக்கு நல்லா திருப்தியா போச்சு அந்த மாதிரி நாங்க பார்த்தோம். அந்த மக்களுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கீங்க. நாங்க ரெடி. கொடுத்தா கண்டிப்பா அவர் என்ன சொல்றாரோ இல்ல வேற சாப்பாடு என்ன உத்தரவு போறாரோ அதுக்கு நாங்க கட்டுப்பாடு. எங்க கோரிக்கை இதுதான் மெயின். அம்மா நீங்க இந்த அம்மா உணவகத்துல எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? நான் 4 வருஷமா வேலை செய்யறேன். சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்ல எனக்கு சம்பளம் தான் பத்தல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. படிப்பு பசங்களை வந்தாதான் டெய்லி ரெகுலரா வந்தாதான் சம்பளம், இல்லைன்னா கிடையாது. அந்த 10,000 வச்சுக்கிட்டு வாடகை கொடுக்க முடியல, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அதான் கஷ்டமா இருக்கு. முதலமைச்சர் அண்ணனுக்கு இந்த சம்பளம் மட்டும் ஏற்றி கொடுத்தா ரொம்ப நன்றியா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாடகை எல்லாம் ரொம்ப ஏத்திட்டாங்க, விலைவாசியும் ஏத்திட்டாங்க, ஆனா சம்பளம் மட்டும் எங்களுக்கு ஏத்தல. அது மட்டும் எப்படியாச்சும் கொஞ்சம் ஏத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறோம் அம்மா ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க. அதான் போனாச்சுல எதனா சலுகை கொடுத்தாங்களா உங்களுக்கு? 25 ரூபா ஏத்துனாங்க, அதான் வேற எதுவும் கொடுக்கல எங்களுக்கு. இந்த பொங்கல் தீபாவளி டைம்ல அவங்க போனஸ் என்ன கொடுக்குறாங்களா? எதுவுமே கிடையாது எங்களுக்கு. பிஏபி இந்த இதெல்லாம் கொஞ்சம் எதனா ஒண்ணு பிடிச்சா நல்லா இருக்கும். உடம்பு எதனா ஒண்ணு அடிபட்டா இன்சூரன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். இம்ப்ரூவ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களையும் கொஞ்சம் வேலை செய்யறவங்க கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். இந்த அம்மா உணவகத்துல உணவு எப்படி இருக்கு? முன்பு இருந்ததை விட இப்ப எப்படி இருக்கு உணவு? இப்போ ரொம்ப பெஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்ப பெஸ்டா இருக்குது. நல்லா தரமா இருக்கு. சாப்பிட்றதுக்கும் நம்ம வந்து ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் ஒரு 10 ரூபா கம்மியா இருந்தாலும் அது நாங்க நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படின்னா இருக்கு? டேஸ்ட் பரவாயில்ல. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரத்தை உயர்த்தி நல்லா சுவையா கொடுக்க சொல்லியிருக்காரு. அது போல இருக்குங்களா இப்போ? இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே அங்க நடந்துக்கிறாங்க. அந்த இது வந்து தப்பா சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு நாளா அங்க அம்மா ஹோட்டல்ல சாப்பிடுறீங்கன்னா? நாங்க 2 வருஷமா அங்க வந்து சாப்பிடுங்க. இப்போ அம்மா ஹோட்டல் சாப்பிட்டனால உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு மிச்சம் ஆகுது? ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா அங்க வெளியே சாப்பிட்டோம்னா 120 130 அது மாதிரி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் 80 ரூபா அது மாதிரி இருக்கு. அங்க சாப்பிட்றதுக்கும் நம்ம மிச்ச பத்திரத்துக்கு வந்து ஒரு 10 ரூபா மிச்ச பத்திரத்துக்கு தான் வரதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் மிச்சம் ஆகுமா வெளில சாப்பிட்றதுக்கு இங்க சாப்பிட்றதுக்கும்? ஒரு 200 ரூபா மிச்சமாகும். முதலமைச்சர் விஜய் ஒரு உத்தரவு பேர்ல மீண்டும் எல்லா இடத்துலயும் அம்மா ஹோட்டல் ஓபன் பண்ணிட்டாங்க. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? இந்த கூலி தொழிலாளிகளுக்கு, இளைஞர்கள்லாம், அடிப்பட்ட மக்களுக்கு தான் இங்க வரது. வந்து உழைக்க வரனா ஒரு 10 ரூபா மிச்சம் பண்ணி எடுத்துன்னு போறதுக்கு தான் நம்ம சென்னைக்கே வரது. அது இந்த இடத்துல வந்து இந்த அம்மா உணவகத்துல வந்து இன்னும் அதை நல்லா பயன்படுத்துறதுக்கு மிக சிறப்பா இருக்கு. முதலமைச்சர் விஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்துல? அவருக்கு மிக நன்றி. அவருக்கு திரும்ப இந்த அம்மா ஹோட்டல் வந்தனால உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஏன்னா விலை கம்மி, அதுதான் விஷயமே. இப்போ இந்த அம்மா ஹோட்டல்ல உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு மிச்சம் பண்றீங்க? சாப்பாட்டுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு போனா 60 ரூபாய் ஆகுது. 5 ரூபாயில நம்ம முடிச்சிடுறோம். ஒரு 50 ரூபாய் மிச்சம் ஆகும். அவ்வளவுதான். இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல, சாம்பார் பொங்கல் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் நல்லா தரமா சுவையா கொடுக்க சொல்லியிருக்காரு முதலமைச்சர். இல்ல இப்ப நல்லா இருக்கு, பாருங்க நீங்களே பாருங்க நல்லா இருக்கு. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா செய்யறாங்க, இதே தொடர்ந்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நல்லா தானே இருக்கு. முன்னாடி வந்து அவங்க ஆட்சியில சாப்பிட்டது இப்போ சாப்பிட்டது இல்லை, இப்போதான் சாப்பிட்டது. நல்லா தான் இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல, தரம்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போதான் நாங்கள் அம்மா வந்து சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் பழசு மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தரத்தை உயர்த்தி டேஸ்டா கொடுக்க சொல்லிடுறாங்க. அது போல இருக்கா இப்போ? ஆமா, காசு இல்லைன்னா அம்மா உணவகத்துல இருந்து சாப்பிடுவோம். பசி தேவைன்னா இங்க வந்து சாப்பிட்டோம்னா பசி நல்லா தான் இருக்கு. இப்போ எல்லாத்துலயும் மீண்டும் அம்மா உணவகத்தை திறந்தனால உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு வேலை செய்யறவங்களுக்கு? ஆமா, வேலை செய்யறவங்களுக்கு காசு இல்லாத நேரத்துலாம் மாச கடைசியான காசு இருக்காது. அப்போ வந்து அம்மா உணவு சாப்பிட நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அம்மா உணவு சாப்பிட்றதுனால ஒரு நாளைக்கு எவ்வளவு மிச்சம் பண்றீங்க? அம்மா உணவு சாப்பிட்டா ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபா இந்த மாதிரி. காலை சாப்பாடு ஒரு 50 ரூபா ஆகுதுன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபாயிலே முடிஞ்சிருக்கு. மதிய சாப்பாடுனா இருந்துச்சுன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபாய் முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு சிக்கனமா இருக்கிறது இதாகும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 எல்லா அம்மா ஹோட்டலும் மீண்டும் திறக்க சொல்லியிருக்காரு. இதனால நீங்க எந்த அளவுக்கு பயன்படுறீங்க? ஆமா, மக்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அம்மா உணவு வந்து நிறைய இதுல திமுக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவரு செய்ய சொன்னா மக்களுக்கு தான் ரொம்ப சாப்பாடு, இந்த காசு இல்லாத ஆளுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த நேரத்துல நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நானே விஜய் ஃபேன் தான். அவர் வந்தா நல்லதான். அவர் வந்தா நல்லது பண்ணணும் எல்லாருக்கும்.
அக்கா நீங்க அம்மா உணவகத்துல எத்தனை வருஷமா சாப்பிடுறீங்க? நான் இப்போ 2 வருஷமா சாப்பிட்றேன்ப்பா. இந்த 2 வருஷமா இந்த இடத்துல வேலைக்கு வந்ததுனால எங்களோட இதுக்கோசம் எங்களுக்கு ஒரு எளிமையான இட்லி கடை பக்கத்துல இருக்கு. ₹1 நாங்க இங்க வந்து சாப்பிட்டு போறோம். ஸ்கூல்ல வேலை பாக்குறோம். இப்போ முன்பு இருந்ததை விட இப்ப எப்படி இருக்கு அந்த உணவு தரம்? எல்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. சாம்பார் எல்லாமே இட்லி பொங்கல் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களும் நல்லா தரத்தை உயர்த்தி சுவையா கொடுக்க சொல்லியிருக்காரு. அது போல தராங்களா இப்போ? நல்லா இருக்கு. அதான் நல்லா டேஸ்டா இருக்கு. அதனால தான் வந்து தூக்குல வாங்கிட்டு போறோம். எல்லாம் சாப்பிட்டு இப்ப நாங்க ஒரு 10 பேர் இருக்காங்க வேலை செய்யறோம். அதுல இருந்து இதை வந்து இப்ப வாங்கிட்டு போறோம். இந்த கூலி தொழிலாளிகள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த அம்மா உணவகம்? அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்ல வசதியா இருக்கு. அவங்க வந்து வராங்க, நம்மளுக்கு ₹1 இட்லி திருப்தியா ஒரு ₹10 கொடுத்து ஒரு 10 இட்லி சாப்பிட்டு போறாங்க. அதுவே சாப்பிட்டதுல ஒரே ஹோட்டல்ல போனா ₹200 ₹100 அப்படி ஆகும். அதனால இது எவ்வளவு பெஸ்டா இருக்கு அவங்களுக்கு. இப்ப நீங்க 3 வேளையும் நீங்க அம்மா உணவு சாப்பிட்டனால உங்களுக்கு ஒரு நாள் எவ்வளவு மிச்சமாகுது? எவ்வளவு ஒரு என்ன சொல்றேன், ஹோட்டலுக்கு போனா ₹300 ₹200 ஆகுற இடத்துல ₹50 ஆகுது. அதோட எங்களுக்கு எவ்வளவு மிச்சம்? ₹200 ₹150 மிச்சமாகுது. அதான் இப்போ 3 அம்மா ஹோட்டல் எல்லாமே மீண்டும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திறக்க சொல்லிட்டாரு. இப்ப எல்லாத்தையும் திறந்தனால மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு திறந்தாங்கன்னா மக்கள்லாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. நல்ல உணவு தரமான இடத்துல கிடைக்குதுன்னா சாப்பிட தானே போவாங்க. இப்போ இந்த நேரத்துல நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றோம், வந்த நண்பர் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க விஜய் என் பொண்ணுங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எங்களை விட அதை விட இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் சார் வந்ததுக்கு வந்த ரொம்ப நல்லது நடந்தா நாட்டுல ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு இது இல்லாத ரொம்ப 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 நன்றி சார். அவர் வந்து போகணும்னு தலையில மாறுறது ரொம்ப ரொம்ப நன்றி. உணவு முன்பு இருந்ததை விட இப்ப எப்படி ஐயா இருக்கு? முன்பு இருந்ததை விட இப்போ தரமாக தான் இருக்கு. அடிக்கடிக்கு வந்து மேலதிகாரிகள் வந்து பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடிக்கடிக்கு வந்து பார்க்கணும் அவங்க மக்கள் உணவு கரெக்டாக போதா இல்லையான்னு. தண்ணி வசதி கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஆர்வ வாட்டர் மாதிரி அதுதாங்க. நீங்க எத்தனை வருஷம் ஐயா அம்மா உணவு சாப்பிடுறீங்க? ஒரு பல வருடமா சாப்பிடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? எனக்கு யூஸ்ஃபுல்லு என் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வெளியில சாப்பிடணும்னா ஒரு டிஃபன் சாப்பிடணும்னா இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு ₹50 ₹60 ஆயிடும். இங்க வந்தோன்னா எனக்கு ஒரு ₹10 ₹20 முடிஞ்சிருது. திருப்தியா சாப்பிட்றேன். இப்போ மூணு எல்லா அம்மா உணவத்தையும் மீண்டும் எல்லாத்தையும் ஓபன் பண்ண சொல்லிக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். சரி, இப்போ இதனால மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நடுத்தர மக்களுக்கு அதிகமாகவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இந்த உணவகம் பண்ற மாதிரி பப்ளிக் ரேஷன் கடையும் நல்ல தரமான பொருள் கொடுத்துட்டு அதுக்கு காசு வாங்கினா கூட நல்லா இருக்கும். ரேஷனில் கொடுக்குற அரிசி வந்து தரமானது இல்லை. தரமான அரிசி கொடுத்துட்டு அவங்க காசு கூட வாங்கலாம். இப்போ வெளியில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்குறோன்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு மாதம் ஒரு ₹5000 கிட்ட ஆகுது. ரேஷனில் ஒரு ₹2000 ஒரு ₹3000 கொடுத்து நல்ல தரமான பொருள் அனைத்தையும் கொடுத்தா நல்லா இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போதைக்கு நல்லா ஆட்சி பண்ணுறாரு. இதேமாரி கண்டினியூஸாக நல்லா ஸ்ட்ரிக்டாக பப்ளிக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் போனாலும் கரெக்டாக கோரிக்கை எடுக்கணும். லஞ்சம் இல்லாமல் ஒரு ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சி புரிஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு தான் மாற்றத்துக்கு நம்ம வாக்களிச்சிருக்கோம். இதை வந்து அவர் கண்டினியூஸ் பண்ணணும். ஐயா இப்போ அம்மா உணவகத்தில் முன்பு இருந்தது இப்போ எப்படி இருக்கு உணவு தரம்? நல்லா இருக்கு, தரமாக இருக்கு. எல்லாரும் சைராக சாப்பிட்றோம். நல்லா சுவையா இருக்குங்களா? சுவையாக தான் இருக்கு. எந்த ஒரு குறையும் இல்லை. எவ்வளோ மக்கள் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் எத்தனை வருஷமா சாப்பிட்றீங்க? 10 வருஷமா. 10 வருஷம் சாப்பிட்றீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ மிச்சமாகுதுங்க சாப்பிட்றதுனால? வெளியில் சாப்பிட்டா 5 இட்லி ₹60 வந்துடும். இங்கே ₹5 போதும். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்லா தரத்தை உயர்த்தி சுவையா கொடுத்து கண்டிப்பாக அது போல கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. எந்த ஒரு குறையும் இல்லை. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வாழ்த்துக்கள் தான். நல்லா ட்ராப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ₹5 கொடுக்குறதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த அம்மா திறந்து வச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் யாரும் எதுவுமே பண்ணாத அப்படியே விட்டுட்டாங்க அந்த மாதம். இது கொஞ்சம் மேலே கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவாக கொஞ்சம் நல்லது நல்லா போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த அம்மா உணவகத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? இப்போ வெளில சாப்பிட்டா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும்? இங்கே சாப்பிட்டனால எவ்வளோ மிச்சமாகுது? இது ₹20-30 முடிஞ்சிடும். காலைல மதியம் நைட்டு ₹20-30 முடிஞ்சிடும். வெளியில் போய் சாப்பிட்டாக்கா ₹150 வரும். அவ்வளோதான் வித்தியாசம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.